ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி 3. இன்றைக்கி தான் என்னுடைய வாழ்க்கையிலே முறையாக சிக்கி கோலம் போட்டிருக்கேன். கோலத்தை பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு நான் அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கேன்னு. நான்லாம் கோலம் போடுறதே பெரிய விஷயம், அதில் சிக்கி கோலம் ட்ரை பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் தான். அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இதே மாதிரி விளக்கு தான் நானும் வச்சிருக்கேன், ஆனால் பற்ற வச்சு அமைஞ்சிருதுன்னு. அதை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக க்ளோஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைடு வந்து கேப் இருக்கிற மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அமையாமல் நல்லா எரியுது. எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்குதோ அது வரலையும் அமையாமல் எரியும். ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது விளக்கு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நம்ம கப்புன்னு போட்டு அடைச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட அது எரிய மாட்டேங்குது. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு மூடி பாருங்க, நல்லா எரியும். இன்னைக்கு காலையில எந்திரிக்கும் போது மணி 4:10 போல ஆயிடுச்சு. அதுலயும் நமக்கு தெரியாம இந்த சிக்கு கோலத்தை போட்டு இன்னும் கொஞ்சம் டைம் இழுத்துட்டாங்க. சிக்கு கோலம் அதிகமாக யாரும் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு சிக்கு கோலம் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையும் சிக்கா இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் எந்த அளவுக்கு சிக்கு கோலம் பெருசாக போடுறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில எவ்வளோ பெரிய சிக்கல் வந்தாலும் நம்ம சரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ரெண்டுக்குமே நான் செட் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுலையுமே நான் கொஞ்சம் வீக்கு தான். 10 நிமிஷம் கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சாலும் எந்த டைமில் எந்த வேலை செய்யணுமோ கரெக்டாக அந்தந்த டைமில் அந்தந்த வேலை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு, அது கூட முட்டை வகை வச்சு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி செய்யலான்னு சொல்லிட்டு மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி சப்பாத்தியும் சுட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு சைடிஷாக வந்து பார்த்தீங்கன்னா சோயா பன்னு கிரேவி தான் ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சரி, எல்லாம் ரெடி பண்ணிட்டு வீட்டை தேங்காய் தேடி பார்த்தா தேங்காய் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம குழம்பு வைக்காமல் இருக்க முடியாது இல்லை. அதனால் நம்ம வெங்காயமும் தக்காளியும் போட்டு வதக்கி அதிலே வந்து கிரேவி மாதிரி ரெடி பண்ணிட்டேன். பார்த்து பொறுமையாக செய்யும் போது கூட இவ்வளோ சாப்பாடு ருசியாக வராது. இன்னைக்கு நம்மளுடைய சமையல் செம்ம அட்டகாசமாக இருந்துச்சு.